இந்த மாதிரி சம்பவம்லாம் இன்னும் எத்தனை வரும்னே தெரிய மாட்டேங்குது. உருப்படாத சில எச்சக்கல நாய்ங்க ரோட்ல உட்காந்துட்டு ஸ்கூலுக்கு போற பொண்ணுங்கிட்ட சேட்டை பண்ணிட்டு இருக்கானுங்க. வேணும்னே அந்த பொண்ணுங்கிட்ட போக வேண்டியது, கிட்ட போனதுக்கு அப்புறம் சவுண்ட் விடுறதுன்னு ஒரு சில கேவலமான வேலையெல்லாம் பார்த்துட்டு இருக்கானுங்க. இவனுக்கு தான் ஸ்கூலுக்கு போகாம தருதலையா போறானுங்கன்னா ஒழுங்கா ஸ்கூலுக்கு போற பொண்ணுங்களுமே இவனுங்களால பாதிக்கப்படுறாங்க. இந்த தெருநாய்ங்க இப்படி எல்லாம் பண்ணிட்டு இருக்கிறத பார்த்து ஒருத்தர் நிப்பாட்டி கேள்வி கேட்கிறாரு. ஆனா இந்த நாய்ங்க அவரை மிரட்டிட்டு அங்கிருந்து ஓடதான் பாக்குறானுங்க. ஒரே ஒருத்தர் தான் இவனுங்க 3 பேரையுமே பிடிக்க ட்ரை பண்றாரு. ஆனா அங்க இருக்க நிறைய பேர் வேடிக்கை மட்டும் தான் பாக்குறானுங்க. எனக்கு என்னன்னு போயிட்டு தான் இருக்கானுங்க. ஆட்டோ பிடிக்க நம்ம தாங்க பிடிக்கணும். டக்குனு ஒரு ஆட்டோ பூரா வேடிக்கை பார்த்துக்கலாம். அப்படியே அவர் ஒரு ஆள் சமாளிச்சிருக்கல, டக்குனு ஒரு வண்டியை பிடிக்கணும். அதுக்கப்புறம் சில பேர் வந்து இவனுங்களை பிடிச்சி போலீஸ் ஸ்டேஷன்ல விட்டு நல்லா உரிச்சிருப்பானுங்க போல. இப்படி எல்லாம் இருக்குது. நாளை பின்ன நமக்கும் நடக்கும்னு யாரும் யோசிக்கிறது இல்ல போல. நமக்கு என்ன நினைச்சு பல பேர் அவங்க வேலையை மட்டும் தான் பார்த்துட்டு இருக்காங்க. இப்படி எல்லாம் ஆகுதுன்னு கண்ணில் பார்த்தா உங்களால எதுவும் பண்ண முடியலையா, போலீஸுக்கு ஃபோன் பண்ணி வர வைங்க. ஒருவேளை போலீஸ் வர டைம் ஆகுதா, அங்கேயே 4-5 பேர் முன் வந்து அவங்க தோலை உரிச்சு அங்கேயே கட்டி போட்டுருங்க. அதுக்கப்புறம் போலீஸ் வந்தாங்கன்னா மத்ததை அவங்களே பார்த்துப்பாங்க. இதையெல்லாம் பண்ணாம நமக்கு என்னென்ன போனீங்கன்னா வைங்களேன், நாளைக்கு அது உங்களுக்கு நடக்கலாம். அப்ப யோசிச்சு ஒன்றும் ஆக போறது கிடையாது.